ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோம்னா ஆன்லைனில் எப்படி ஜென்யூனாக லெவல் பணம் சம்பாதிக்கிறது ப்ளஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்களை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, நிறைய பேர் வந்து சார் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் வச்சுருக்கேன், அதில் வந்து எப்படி கண்டென்ட் எழுதுறதுன்னு தெரியல, வெப்சைட்டு பிளாகரு இந்த மாதிரிலாம் வந்து எப்படி கண்டென்ட் எழுதி கூகுளில் வந்து ரேங்க் பண்ணணும்னு தெரியல அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கண்டென்ட் எழுதுனாலும் பரவாயில்ல, இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக கண்டென்ட் எழுதினா பரவாயில்ல, அது எப்படி கூகுளில் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு கண்டென்ட் எழுதுறதுன்னு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் எஸ்இஓ சம்மந்தமாக, எஸ்இஓனா கூகுளில் எப்படி நம்ம கண்டென்ட்டை மேலே எடுத்துகிட்டு வருது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் தரப்போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாகர் அப்படின்ற டூல்லேருந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட் எக்ஸாம்பிள் எழுதி சொல்லி தரப்போகிறேன். நீங்கள் இதை வந்து உங்கள் வெப்சைட் எழுதலாம், பிளாகரில் எழுதலாம், எங்கே வேணால் இந்த மெத்தட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கண்டென்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டாப்பிக்கில் எழுத போகிறோம்ன்றதை ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிக்கிறணும். ஓகேங்களா? நான் இந்த டாப்பிக்கில் தான் எழுத போகிறேன், இந்த இதுவே எழுதுவேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புக்கை படித்தேன், ரிச் டேட் புவர் டேட். அந்த புக்கை பற்றி ஒரு கண்டென்ட் எழுத போகிறேன். அதாவது அந்த புக்கை பற்றி எழுதிட்டு அந்த புக்கை வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டை ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் எந்த ப்ராடக்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டை ப்ரொமோட் பண்ணணும்னு சரி, நீங்கள் எடுத்த ஒன்று ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணாதீங்க. வந்து அந்த ப்ராடக்ட்டில் நிறைய குறைகளை சொல்லுங்கள். தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பிஸ்னஸு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணாலும் அந்த பிஸ்னஸ் ப்ராடக்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரொமோட் பண்ணுங்கள், தெரியாத ப்ரொமோட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் டேட் புவர் டேட் அந்த புக்கை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைட்டிலில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, ரிச் டேட் புவர் டேட் புக் ரிவ்யூன்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ என்னுடைய தலைப்பில் பார்த்தீங்கன்னா ரிச் டேட் புவர் டேட் புக் ரிவ்யூன்னு கொடுத்துறேன். அகைன் நான் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே வரேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போயும் பார்த்தீங்கன்னா தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டாக கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் சேம் தானே இப்போ நான் இந்த 2 இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த ஒரு ஆர்டிகல் எழுதுறதுக்கு முன்னாடி மெயினான ஒரு விஷயம் என்னென்னா கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. கீவேர்டுனா என்னென்னா யூசர் வந்து அந்த வேர்டை சர்ச் பண்ணி பண்ணும்போது நம்ம ஆர்டிகல் வந்து வரணும். நான் இந்த ஆர்டிகலில் எந்த கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன்னா ரிச் டேட் புவர் டேட் புக் ரிவ்யூ, இதுதான் என்னுடைய கீவேர்டு. அப்போ உங்களுடைய கீவேர்டை வந்து நீங்கள் தலைப்புலையும் கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கணும். அதாவது கீவேர்ட்னா என்னென்னு நான் சொன்ன மாதிரி யூசர் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுவாங்கல்ல, அதுதான் உங்களோட கீவேர்டு. இப்போ வந்து என்னுடைய ரிச் டேட் புவர் டேட் புக் ரிவ்யூன்றது என்னுடைய கீவேர்டு. இந்த கீவேர்டு வந்து யூசர் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணானா என்னுடைய ஆர்டிகல் வந்து மேலே வரணும். இதுதான் என்னுடைய நோக்கம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பில் வந்து அதே ரிச் டேட் புவர் டேட் புக் ரிவ்யூன்னு கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி ஃபஸ்ட்டில் என்ன உங்களுடைய கீவேர்டை வந்து கொடுத்துருங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிகல் சூஸ் பண்ணுற முன்னாடி எது உங்களுடைய கீவேர்டுன்னு சூஸ் பண்ணுவாங்க. கீவேர்டு உங்களுக்கு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நிறையா ஹவு டு ஃபைண்ட் கீவேர்டு அந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதே படிங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் எப்படி கீவேர்டு சூஸ் பண்ணுறேன்னு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி கீவேர்டு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து கீவேர்டு சூஸ் பண்ணியாச்சு டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில். தென் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஆர்டிகல் இருந்தாலும் இமேஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பீப்புளுக்கு வந்து இமேஜ் தான் ரொம்ப கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணி உங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நீங்கள் எழுத போகிற ஆர்டிகளுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க இமேஜை எப்பயுமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் டேட் புவர் டேட் அந்த புக்கு ரிவ்யூ பண்ணி எழுதுறதுனால நான் அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜையும் நான் வந்து இதாக வைக்க போகிறேன். சரிங்களா? இப்போ ஒரு இமேஜ் வந்து செட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆர்டிகல் எழுத ஆரம்பிச்சிருங்க. இந்த ரிச் டேட் புவர் டேட் புக்குன்றது எதை பற்றி இது மாதிரி இப்போ என்ன இல்லைன்னா இந்த புக்கு வந்து பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுற ஹெல்ப்ஃபுல்லாகும் அப்படின்னு போட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிச் டேட் புவர் டேட் புக்கு அந்த பெஸ்ட் புக்குன்னு போட்டிருக்கேன்.
ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னால் தான் புரியுன்றக்காண்டி தான் நான் எழுதி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கீவேர்டு என்ன, ரிச் டாட் புவர் டாட் புக் ரிவ்யூ, அதை வந்து நம்ம இங்கேயும் பயன்படுத்திட்டோம். இந்த இடத்துல அதாவது ஹெட்டிங்ஸில் டாப்லையும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு இடத்துல நான் ரிச் டாட் புவர் டாட் வார்த்தையை வந்து பயன்படுத்துகிற மாதிரி. இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி பயன்படுத்துங்க. அடிக்கடினா ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு தேவையான இடங்களில் அடிக்கடி இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துங்க. தென் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப், இந்த மாதிரி பேராகிராஃப் மாதிரி ஆர்டிக்கல் எழுதலாம். இல்லைன்னா நீங்கள் எப்பயுமே பேராகிராஃப் மாதிரி ஆர்டிக்கல் எழுதுறத விட இந்த மாதிரி ஒரு டாட் போட்டு திஸ் புக் ஹெல்ப் யூ திஸ் புக், இந்த மாதிரி பாயிண்ட்டாக எழுதுனீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப உங்கள் ஆர்டிக்கல் வந்து ரீட் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் மொத்தமாக ஒரே பேராவை எழுதுறத விட இந்த மாதிரி பாயிண்ட் திஸ் புக் ஹெல்ப் அச்சீவ் ஃபினான்ஸ் ஃப்ரீடம், how to make money, இந்த மாதிரி பாயிண்ட்டாக போட்டு எழுதுனீங்கன்னா உங்கள் ஆர்டிக்கல் வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் படிப்பாங்க. ப்ளஸ் கூகுளில் ரேங்க் ஆகும். இப்போ இதில் தான் எழுதி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 வரி ஓரளவு எழுதி காமிச்சிருக்கேன். இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் எப்படி உங்களுடைய லிங்க்ஸை வந்து அஃபிலியேட்டராக, நீ ஒரு அஃபிலியேட்டராக இருந்தீங்கன்னா எப்படி லிங்க் அப்படின்னா, நீங்கள் கடைசியில் போய்ட்டு இஃப் யூ வாண்ட் மோர் டீட்டெயில்ஸ் about the book click here ன்னு போட்டு அந்த புக் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த புக்கை பற்றி நிறைய எடுத்துக்கணும்னா அந்த புக்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர்ட் போர்டான்னு கொடுத்துட்டு இங்கே போய்ட்டு உங்களுடைய அஃபிலியேட் இருக்குல்ல அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்படி தான் ஒரு ஆர்டிக்கல் வந்து ப்ராப்பராக எழுதணும். ப்ராப்பராக அதுக்கு வந்து டைட்டில் தரணும், ப்ராப்பராக டிஸ்கிரிப்ஷன். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னதுனால அதிகமாக எழுதலை, இல்லைன்னா நான் நிறைய எழுதுவேன். டைட்டில் இப்படி தான் ப்ராப்பராக தரணும். தென் வந்து கண்டிப்பாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. தேவைப்பட்டால் இது கீழே இன்னும் 2-3 இமேஜ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆடியன்ஸ் வந்து ஆர்டிக்கல் வந்து முடிஞ்ச அளவுக்கு லென்த்தாக எழுதுங்க. இந்த மாதிரி புல்லட்ஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஆர்டிக்கலை லென்த்தாக எழுதுங்க. அப்படி எழுதுனாலே கண்டிப்பாக உங்களுடைய வெப்சைட்டு, உங்களோட ஆர்டிக்கல் வந்து கூகுளில் டாப்பில் கொண்டு வந்துடலாம். நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டாக இருந்தாலும் உங்களை அஃபிலியேட் மார்க்கெட் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்வீஸை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி உங்கள் ஆர்டிக்கலை வந்து எழுதுங்க. நம்ம சேனலில் பார்த்தோம்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டில் பிகினராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் இந்த ஃபீல்டில் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னும் அந்த ஆர்டிக்கல் எப்படி எழுதுறது, இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் சொன்னால் கண்டிப்பாக அந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.